தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமான திருவிடந்தையில் உள்ள நித்தியகலியான பெருமாள் கோவில் இந்து கடவுளான விஷ்ணுவின் அவதாரமான வராகாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். அவர் நித்தியகலியான பெருமாள் மற்றும் அவரது மனைவி லட்சுமி கோமளவல்லி தாயார் என வணங்கப்படுகிறார். கோவிலின் அசல் அமைப்பு 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. பின்னர் 11ஆம் நூற்றாண்டில் சோழர்களிடம் சேர்க்கப்பட்டது. கோயிலை சுற்றி ஒரு கருங்கல் சுவர் அதன் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்துள்ளது. கோயில் குளம் கோயிலுக்கு எதிரே பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே அமைந்துள்ளது. இக்கோயில் தென்கலை மரபு வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறது. கோவிலில் 4 தினசரி சடங்குகள் மற்றும் பல ஆண்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன. புராணத்தின் படி விஷ்ணுவின் வாயிற்காவலர்களான ஜெய மற்றும் விஜயா முனிவர்களால் அடுத்த பிறவியில் அசுரர்களாக பிறப்பார்கள் என்று சபித்தார்கள். அவர்கள் பூமியில் காஷ்யப முனிவருக்கும் அவரது மனைவி திதிக்கும் கிரண்யாக்ஷனாகவும் கிரண்யகசிபுவாகவும் பிறந்தனர். பேய் சகோதரர்கள் தங்கள் சக்திகளின் காரணமாக பிரபஞ்சத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்கிறார்கள். மூத்த சகோதரர் கிரண்யாக்ஷன் தவம் செய்து பிரம்மாவிடம் வரம் பெறுகிறார். அது அவரை எந்த மிருகத்தாலும் அல்லது மனிதனாலும் வெல்ல முடியாததாக ஆக்குகிறது. கிரண்யாக்ஷா பூமியை கைப்பற்றி பூதேவி தேவியாக உருவகப்படுத்தி கற்போதகம் என்ற காரண பெருங்கடலின் கீழ் மறைத்து வைக்கிறார். அனைத்து வான தெய்வங்களும் முனிவர்களும் விஷ்ணுவிடம் மீட்புக்காக சென்றனர். கிரண்யாக்ஷன் தன்னை கொல்லக்கூடிய விலங்குகளின் பட்டியலில் பன்றியை சேர்க்காததால் விஷ்ணு பெரிய தந்தங்களுடன் இந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஆதிக்கடலுக்கு செல்கிறார். கிரண்யாக்ஷா வராகா மற்றும் ஜோடிக்கு வலுவான சண்டையை தடுக்கிறார். வராகா பூமியை தனது தந்தத்தின் மீது உயர்த்துகிறார். இது வராகத்தின் மிகவும் பொதுவான உருவமாக இருக்கும். 1000 ஆண்டு கால சண்டைக்கு பிறகு வராகன் வெற்றி பெற்றதால் இருவரும் தத்தமது தந்திரத்தால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர். வராகம் தன் தந்தங்களில் பூமியுடன் காரண பெருங்கடலில் இருந்து வெளிப்பட்டு அவளை அதன் அசல் இடத்தில் நிலைநிறுத்துகிறது. இந்த இடத்தில் அவர் தனது மடியில் எடுத்துக்கொண்டதாக நம்பப்படும் வராகத்தின் மீது பூமி தெய்வமான பூதேவி காதல் கொள்கிறாள். தெய்வீக தோற்றம் கொண்ட பன்றியான வராகாவை திருமணம் செய்ய ஏராளமான கன்னிப்பெண்கள் காத்திருந்தனர். காலவ முனிவரின் விருப்பப்படி விஷ்ணு தனது 360 மகள்களை மணக்க விரும்பினார். இந்த ஆண்டு முழுவதும் வராகர் 360 மகள்களை ஒரு நாளைக்கு ஒரு முறை திருமணம் செய்து கொண்டார். அவர் தினமும் கன்னிப் பெண்களை திருமணம் செய்து கொள்வார் என்று நம்பப்படுவதால் அவர் நித்தியகலியான பெருமாள் நித்தியம் திருமணம் செய்யும் தெய்வம் என்று பொருள் என்று அழைக்கப்பட்டார். 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சியில் இக்கோயில் கட்டப்பட்டது. காஞ்சிபுரம் 6 முதல் 9ஆம் நூற்றாண்டுகளில் இப்பகுதியை ஆண்ட பல்லவர்களின் தலைநகராக இருந்தது. அவர்கள் மாமல்லபுரத்தையும் திருவிடந்தையையும் துறைமுக நகரங்களாக கொண்டிருந்தனர். மேலும் 2 நகரங்களும் பேரரசின் வலுவான துறைமுகங்களாக உருவெடுத்தன. இப்பகுதியில் உள்ள நினைவு சின்ன கோயில்களுடன் இந்த கோயில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இக்கோயிலில் பல்லவர் காலத்திலிருந்து கிபி 959ஆம் ஆண்டு கல்வெட்டுகள் உள்ளன. இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் ஒன்று ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணா 939 முதல் 67 வரை 959 CE காலத்தில் கோவிலுக்கு விளக்கு பரிசாக வழங்கியது. 1052 CE காலத்தில் ராஜாதிராஜ சோழனின் 35வது ஆட்சியாண்டின் போது ஒரு கல்வெட்டில் இருந்து சுட்டிக்காட்டப்பட்டபடி சோழ மன்னர்களிடமிருந்து பின்னர் சேர்க்கப்பட்டது. 1003ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் திருவிழாவை இராஜராஜ சோழன் துவக்கியதாக நம்பப்படுகிறது. கிபி 1115 இல் முதலாம் குலோத்துங்க சோழனின் நற்பண்புகளை குறிக்கும் கல்வெட்டுகள் உள்ளன. கோவிலில் உள்ள கல்வெட்டுகளின் காரணமாக இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறையின் நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இது நிறுவனத்தின் சென்னை வட்டம் மற்றும் மாமல்லபுரம் துணை வட்டத்தின் கீழ் ஒரு நினைவு சின்னமாக பராமரிக்கப்படுகிறது. இந்த கோவிலில் தந்தத்தால் செய்யப்பட்ட பல்லக்கு உள்ளது. இது எந்த ஒரு இந்து கோவிலுக்கும் பொருந்தும். 2ஆம் ஜடவர்மன் வீர பாண்டியன் காலத்து கல்வெட்டுகள் இக்கோயிலின் அம்மனுக்கு கிடைத்த பரிசுகளை குறிக்கின்றன. கோயிலின் முன்புறம் 16 தூண்கள் கொண்ட சிற்ப மண்டபம் வழியாக கருவறையை அணுகுகிறது. தூண்களில் பல்வேறு புனைவுகளை குறிக்கும் சிற்பங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று பிரதான தெய்வத்தின் உருவத்தின் பிரதியை ஏந்தியிருக்கிறது. கோவிலுக்கு 2 தட்டையான நுழைவாயில் கோபுரங்கள் வழியாக 2 பிரகாரங்கள் உள்ளன. கோவிலில் உள்ள அனைத்து சன்னதிகளும் கிரானைட் சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டுள்ளன. 2வது பிரகாரத்தில் 2 கோயில் மாஸ்குகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் கருவறை மற்றும் நுழைவாயிலுக்கு அச்சில் அமைந்துள்ளன. பிரகாரத்தில் கோவில் தேர் வைக்க ஒரு மண்டபமும் உள்ளது. சன்னதி ஒரு கூட்டம் மற்றும் பிரார்த்தனை மண்டபம் வழியாக அணுகப்படுகிறது. கருவறையில் பூதேவியுடன் வராக வடிவில் நித்தியகலியான பெருமாளின் கருங்கல் சிலை உள்ளது. இந்த படம் சுமார் 7 அடி 2.1 மீட்டர் உயரம் கொண்டது மற்றும் தெய்வத்தின் அரிய உருவங்களில் ஒன்றாகும். கருவறைக்கு இணையாக முதல் பிராகாரத்தில் ரங்கநாதரின் சன்னதி அமைந்துள்ளது. கோயிலின் வடமேற்கு மூலையில் கோமளவல்லி சன்னதி உள்ளது. முதல் பிராகாரத்தை சுற்றி ரங்கநாதருக்கும் அவரது துணைவியார் ரங்கநாயகிக்கும் தனி சன்னதி உள்ளது.
ஆண்டாள் சன்னதி முதல் பிரகாரத்தில் கருவறைக்கு இடப்புறம் அமைந்துள்ளது. சபை மற்றும் பிரார்த்தனை மண்டபத்தை சுற்றியுள்ள சுவர்களில் கல்வெட்டுகள் உள்ளன. கோயிலுடன் தொடர்புடைய 3 கோயில் குளங்கள் உள்ளன. கல்யாண பூஷகரணி என்பது தெருவின் முடிவில் கோயிலுக்கு நேர் எதிரே அமைந்துள்ளது மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து தெரியும் முக்கிய கோயில் தொட்டியாகும். வராக புஷ்கரணி கோயிலின் வடக்கு சுற்றுச்சுவருக்கு அருகிலும் ரங்கநாத தீர்த்தம் கோயிலுக்கு வடகிழக்காகவும் அமைந்துள்ளது. பொதுவாக சிவன் கோயில்களுடன் தொடர்புடைய புன்னை மரம் கோயிலுடன் தொடர்புடைய புனித மரமாகும். விஷ்ணு தினமும் திருமணம் செய்து கொள்வதாக நம்பப்படும் நித்யகல்யாண பெருமாளின் புராணத்தை பின்பற்றி திருமணத்தை விரும்புபவர்கள் அல்லது திருமணம் தாமதமானவர்கள் கோயிலுக்கு அடிக்கடி வருகிறார்கள். தலைமை கடவுளுக்கு மாலைகளை அணிவித்து கோயிலை 9 முறை வலம் வருவது பொதுவான வழிபாட்டு நடைமுறையாகும். விஷ்ணுவின் சாய்ந்த வடிவமான ரங்கநாதர் முதல் திருமணத்தில் கலந்து கொண்டதாக நம்பப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு திருமணம் இருப்பதை கண்டறிந்த பிறகு அவர் கோவிலில் தனது இருப்பிடத்தை அமைத்தார்.